தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் பகுதி 2. ஸ்நானம் சந்தியா என்றில்லாமல் சந்தியா ஸ்நானம் என்றதற்கு காரணம், பிராமணனுக்கு சந்தியாவந்தனம்தான் மற்ற எல்லா அனுஷ்டானங்களை விட முக்கியமாக இருப்பது. அதனால் அவனுடைய கர்மாவை சொல்லும்போது அதற்கே முதலிடம் கொடுத்திருக்கிறது. 6 தொழில்களில் முதலாவது சந்தியா ஸ்நானம், 2வது ஜபம், அநேக மகா மந்திரங்களை அவரவர் குலதேவதை இஷ்ட தேவதை முதலியவற்றின் மந்திரங்களை ஜபிப்பது, 3வது ஹோமம் அதாவது யக்ஞம், 4வதாக தேவதா பூஜனம், கந்த புஷ்ப தூப தீப நிவேதனங்களால் ஈஸ்வரனை வழிபடுவது, 5வதாக சொன்ன ஆதித்யம் என்றால் அதிதியை உபசரிப்பது அதாவது விருந்தோம்பல், கடைசியில் வைஸ்வதேவம், பஞ்சமனும் நாய் முதலான ஜந்துக்களும் உள்பட சகல பிராணிகளுக்கும் பலி போடுவது வைஸ்வதேவம். இப்படி பண்ணுபவர்களைத்தான் அறுதொழிலோர் என்று ரொம்பவும் பெரியவரான வள்ளுவர் சொல்கிறார். கெட்ட ராஜ்யத்தில் பிராமணர்கள் வேத அத்தியனம் பண்ண மாட்டார்கள், வேதத்தை மறந்து விடுவார்கள் என்கிறார். அறுதொழிலோர் நூல் மறப்பர். பிராமணர்கள் வேதத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் ஆசை என்று இதிலிருந்து தெரிகிறது. தமிழ் தெய்வம் என்று சொல்லப்படும் சுப்பிரமணிய சுவாமியின் 6 முகங்களை வர்ணிக்கும் போது சங்க நூலான திருமுருகாற்றுப்படையில் அவருடைய முகங்களில் ஒன்று பிராமணர்கள் வேத விதி தப்பாமல் செய்யும் யஜ்ஞங்களை ரட்சிக்கவே இருக்கிறது என்கிறது. குறிப்பு: ஒரு முகம் மந்திரம் விதியின் மரபொழி வழா அது அந்தணர் வேள்வி ஓர்க்கும் மே. ஜைன பௌத்த சம்பந்தமே முக்கியமாக உள்ள 50 காப்பியங்களில் கூட பல இடங்களில் வேதத்தை வைதிக தர்மத்தை ரொம்பவும் சிலாகித்து சொல்லி இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் எங்கே பார்த்தாலும் வர்ணாசிரம தர்மங்களை எடுத்து சொல்லி இருக்கிறது. அந்தணர் ஓம்பலை விசேஷித்து சொல்லி இருக்கிறது. வேத சப்தம் யக்ஞம் ஆரண ஓதையும் செந்தி வேட்டலும் இவற்றை கொண்டாடி இருக்கிறது என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். வைசியனான கோவலன் அநேக வேத கர்மானுஷ்டானங்களை பண்ணினதற்கு அதிலே குறிப்புகள் இருக்கின்றன என்கிறார்கள். தமிழ் வார்த்தைகளும் வழக்கில் உள்ள அநேக வசனங்களுமே இந்த நாட்டின் வைதிக ஈடுபாட்டுக்கு பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. யஜனம் யக்ஞம் என்பவற்றுக்கு வேட்டல் வேள்வி என்ற வார்த்தைகள் பிராச்சீனமாக இருந்து வருகின்றன. சயனம் என்ற யக்ஞ மண்டப அமைப்புக்கு பரப்பு என்ற வார்த்தை பழங்காலத்திலிருந்து இருக்கிறது. இம்மாதிரி வேறு நாகரிகத்திலிருந்து வந்த விஷயங்களுக்கு ஒரு பாஷையில் தனி பெயர்கள் ஆதி காலத்திலிருந்து இருக்க முடியாது. இப்போது கிறிஸ்தவ தேசத்திலிருந்து பைபிள் வந்தால் அதற்கு நாம் கிறிஸ்துவ வேதம் என்று பெயர் கொடுத்தாலும் வேள்வி மறை என்பவை போல் இந்த பெயர் வேரூன்றாமல் பைபிள் பைபிள் என்றே தான் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அதை வேதம் என்கிற போது வேதம் என்று ஏற்கனவே நம்மிடம் இருக்கிற மூல சாஸ்திரத்தின் பெயரை கொண்டுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். பைபிளை தவிர வேறு வேதம் நமக்கு உண்டு. ஆனால் வேத யஜ்ஞத்தை தவிர வேறே வேள்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது. வேள்வி என்று தமிழிலே பெயர் இருந்தாலும் வைதிக தர்மத்தில் இல்லாததாக தமிழ்நாட்டுக்கு என்று மட்டும் வேள்வி என்ற வேறு கர்மா இருக்கவில்லை. இப்படியே மறை என்றால் வேதம்தான். தமிழிலே வேறே மறை என்று ஒன்று இருந்து அந்த பெயரை வேதத்துக்கு வைக்கவில்லை. இந்த மறை என்ற வார்த்தை ரொம்பவும் ஆழமான பொருத்தமான பொருள் கொண்டதாகும். வேதங்களில் அங்கங்கே மறைவாக ரட்சிக்க வேண்டிய பகுதிகளுக்கு ரகசியம் என்று வேதத்திலேயே பெயர் கொடுத்திருக்கிறது. உபனிஷத்துகளில் இப்படிப்பட்ட ரகசியமான பாகங்களையே தனியாக உபனிஷதம் என்று குறிப்பிட்டிருக்கிறது.
வேதியர்கள் தங்களுக்குள்ளேயே ஜாக்கிரதையுடன் கொஞ்சமும் அம்பலப்படுத்தி விடாமல் மறைவாக ரட்சிக்க வேண்டிய சில பாகங்களை மட்டுமே வேத உபனிஷத்துக்கள் இப்படி சொல்கின்றன. தமிழ் இன்னும் ஒரு படி மேலே போய் வேதம் முழுதையும் மறை என்று சொல்லிவிட்டது. மறை என்றால் மறைத்து இரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டியது என்று அர்த்தம். வேதம் அதிலே அதிகாரம் பெற்றவர்களிடம் மட்டும் பேசிற்று. இன்னின்ன பாகங்களை நீங்கள் மறைவாக போற்றி வாருங்கள் என்று அதிகாரிகளுக்கு சொல்லிற்று. தமிழ் பாஷை வேதியர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சமஸ்த ஜன சமூகத்தையும் எடுத்துக்கொண்டு பேசும்போது எப்படி வேதமானது பிராமணர்களுக்குள்ளேயே சில பாகங்களை இரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்கிறதோ, அதே மாதிரி சகல வர்ணத்தாரையும் எடுத்துக்கொள்கிற போது வேதம் முழுதையுமே அதில் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களிடம் இருந்து இரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்று கருதியே முழு வேதத்துக்கும் மறை என்று பெயர் கொடுத்து விட்டது. அதை எல்லாருக்கும் என்று டெமோக்ரட்டைஸ் பண்ணிவிடக்கூடாது என்பதுதான் தமிழ் ஜனங்களின் தொன்று தொட்ட அபிப்பிராயம் என்பது மறை என்ற இந்த வார்த்தையிலிருந்தே தெரிகிறது. இன்னொரு விதத்திலும் மறை என்று பெயர் பொருத்தமாய் இருக்கிறது. வேதத்தினால் ஏற்படும் பயன் முழுவதும் உடனே தெரிந்து விடாது. ஆத்தியாத்மிகமாக அதனால் அடையப்படும் பிரயோஜனங்கள் இப்போது மறைந்திருந்து பிற்பாடுதான் வெளிப்படும். இதனால் வேதமானது அதிருஷ்ட பலனை சொல்வது என்பார்கள். திருஷ்டியில் தெரியாததுதான் அதிருஷ்டம். தெரியாதது என்றால் மறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். எதன் பலன் இப்படி மறைந்திருக்கிறதோ அதை மறை என்றே சொல்லிவிட்டார்கள். நம் மதத்துக்கு வேதம் வேர். பக்தி, கோவில், தியானம், ஞானம் எல்லாவற்றுக்கும் மூலம் அது. மூலம் என்றால் வேர் என்றே அர்த்தம். கோவில், பக்தி, பூஜை முதலான மற்றதெல்லாம் வெளியே தெரிகிற அடிமரம், கிளை, பூ, காய், பழம் என்றால் வேதம் வேர். அதனால்தான் அடிமரம் முதலானவை இருக்கின்றன, வளர்கின்றன. ஆனால் வேர் இவற்றை போல் வெளியில் தெரியாமல் பூமிக்குள்ளேதான் ஓடிக்கொண்டு மறைவாக இருக்கிறது. இவ்விதத்திலும் மறை என்ற பெயர் மிகவும் பொருத்தமாய் இருக்கிறது. ஒத்து என்றும் வேதத்துக்கு அழகான அர்த்த புஷ்டியுள்ள தமிழ் பெயர் இருக்கிறது. எது எழுதப்படாமல் வாய்மொழியாகவே, அதாவது ஓதப்பட்டே அபியசிக்கப்பட வேண்டுமோ அதுதான் ஒத்து. திருக்குறளில் இந்த பெயர் இருக்கிறது. வடார்காடு ஜில்லாவில் திருவோத்தூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. ஞான சம்பந்தர் அங்கே ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினார். திருவொத்து ஊர் என்பதே திருவோத்தூர் என்பது. வேதங்கள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணின க்ஷேத்திரமாதலால் இப்படி பெயர் ஏற்பட்டது. சம்ஸ்கிருதத்தில் அதற்கு வேதபுரி என்று பெயர் இருக்கிறது. மறை, ஒத்து என்பது போல் ஆரணம் என்ற பெயரும் வேதத்துக்கு தமிழ் பாஷையில் இருக்கிறது. ஆரணன்கான் என்று அடிக்கடி திருமுறைகளில் வரும். வேதவாக்கோ என்று கேட்பது, தர்மசாலையை சத்திரம் என்பது, முதலாளியை எஜமான் என்பது, சாங்கோபாங்கம் என்பது, இப்படி நடுவே நடுவே நான் சொன்ன அநேக விஷயங்களும் வைதிக அனுஷ்டானங்கள் தமிழ் தேசத்தில் எப்படி வேரோடி இருக்கிறது என்று காட்டுகின்றன. எழுதி வைக்காமல் குரு சிஷ்யன் என்று தலைமுறை தத்துவமாக காதால் கேட்டே பாடம் பண்ணப்பட வேண்டிய வேதத்துக்கு ஸ்ருதி என்று சம்ஸ்கிருதத்தில் பேர் இருக்கிறதென்றால், தமிழிலோ எழுதா கிளவி என்று இன்னும் அழுத்தமான பேர் இருக்கிறது. ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது. இப்படி சொல்வதாலேயே எழுதப்படக்கூடாதது என்று ஊகித்து கொள்ளும்படியாக விட்டுவிட்டார்கள். ஆனால் தமிழிலோ வேதத்தை எழுதக்கூடாது என்று வெளிப்படையாக தெரியும்படி எழுதா கிளவி என்று பெயர் வைத்திருக்கிறது. வேதம் அதற்குள்ள நியமப்படியே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ் தேசத்துக்கு அவ்வளவு உறுதி இருந்திருக்கிறது. இப்போது
எந்த மத காரியமானாலும் சடங்கு என்று தானே தமிழில் சொல்கிறோம். இது நான் இனிமேலே சொல்லப்போகும் ஷடங்கங்கள் என்கிற வேதத்தின் 6 அங்கங்களை வைத்தே ஏற்பட்ட பெயர்தான். வேதங்களுக்கு பிராணன் மந்திரங்கள் என்றால் அந்த மந்திரங்களுக்கு பிராணன் அக்ஷர சுத்தம், அதாவது சரியான உச்சரிப்பு தானே. இது மாறினால் வெளி ஆகாசத்து சலனம் வைப்ரேஷன், உள்ளே நாடி சலனம் இரண்டும் மாறி பலனே மாறிவிடும் என்று சொன்னேன் அல்லவா. எந்தெந்த அக்ஷரம் ஷரீரத்தில் எங்கே எங்கே பிறந்து எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம் ரொம்பவும் சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியில் சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. வெளியிலே மனுஷர் காதுபட கேட்கிற வைகிரி என்ற சப்தத்துக்கு ஆதாரமாக உள்ளே பரா என்ற சப்தம் இருக்கிறது. வைகிரி வாயில் உதட்டில் வருவது, பரா என்ற மூல ரூபம்தான் மூலாதாரத்தில் நாபிக்கு கீழே இருக்கிற சப்தம். அது வைகிரியாக வாய் வழியே வருவதற்கு முன் பஷ்யந்தி மத்தியமா என்ற 2 நிலைகள் இருக்கின்றன. யோக சித்தியில் மேலே போக போகத்தான் படிப்படியாக பஷ்யந்தி, மத்தியமா, பரா முதலிய சப்தங்களை கேட்க முடியும். யோகேஸ்வரர்களான ரிஷிகள் பரா வாக்கையே கேட்கக்கூடியவர்கள். மூலாதாரத்தில் பரா வாக்காக எந்தெந்த சப்தங்கள் இருந்தால் அவை வைகரியாக எல்லா மனுஷர்களும் வெளிப்பட கேட்கக்கூடியபடி வரும்போது அவற்றால் தேவதா பிரீத்தியும் லோகக்ஷேமமும் ஆத்மாபிவிருத்தியும் உண்டாகுமோ அப்படிப்பட்ட பரா வாக்குகளையே ரிஷிகள் அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரகித்து வேத மந்திரங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை தொல்காப்பியத்தில் ரொம்பவும் நன்றாக புரிந்து கொண்டு சொல்லி இருக்கிற விஷயம் சமீபத்தில் தெரிய வந்தது.